This video is powered by MPL. விளையாடு ஃபேண்டசி MPL. முதல்ல யார கூட போறீங்க? ఇప్పుడు చూడు. Let's welcome our the first contestant, Priya Prince and Jayasudha. பிரியா பிரின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தப்பா பேர் வச்சிருக்காங்க. வேற என்ன பேர் வைக்கணும்? பிரியா பிரின்சஸ். Oh my god, thank you. எப்படி வீட்லயும் கண்ணாடி கழட்டவே மாட்டீங்கல்ல? சன்கிளாஸஸ் கிளாஸா? Sunglass மட்டும். சரி நான் எப்பவுமே பெண்கள்லாம் முன்னாடி இருந்தாங்கன்னா நான் கண்ணாடி போட்டுருக்கேன். ஆமா, சுருக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் கழட்டிட்டேன் பாத்தீங்களா? ஏய் இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இல்ல அது கொடுங்க, எனக்கு கொடுங்க. Okay, thank you. இன்கம்ப்ளீட்டா இருக்கு. கிளாஸ் மட்டும் தான் உங்ககிட்ட வந்திருக்கு. இனி நானே அப்படியே பக்கத்துல வந்துட்டேன்னா இன்னும் வசதியா இருக்கும். Please come, வாங்க. Okay. No problem. Yeah. So, மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. அங்க அந்த பக்கம் தீயுது ஒரு பக்கம். ஏன் அந்த வாசனை அந்த பக்கம் வருது? அந்த புகை அந்த பக்கம் அனுப்புது. என்ன பண்ணிட்டு? ஏய், பிங்க் அதான் இவருக்கு கண்ணாடி கொடுத்தேன்னு அண்ணன் தங்கச்சின்னு சொல்லவே இல்ல அதவன் பாட்டு உங்களுக்கு. நீங்க என்னோட பிரதர். இல்ல அது ஒரே ஏஜ் குரூப்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்றது ஓகே தான். நான் பிரதராவே இருந்து போறேன். தம்பி தானே? தம்பி அண்ணா. தம்பி இல்ல அண்ணா. இல்ல பிரியா பிரின்ஸுக்கு நான் தம்பி. இல்ல அண்ணா. என்ன அண்ணா நீங்க இப்படி பண்றீங்க? இல்ல ஆண்டி இது போச்சு. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? So Jayasudha and Priya Prince இன்னைக்கு வெல்கம் டு கலாட்டா ராணி. பா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்துட்டாங்க. இப்போ அடுத்து நான் கூப்பிட போறது சீரியல்ல கோடி கட்டி பிறந்த ஆர்டிஸ்ட். ஓகே. சோ இப்போ வர போறது நக்ஷத்ரா அண்ட் ஐஸ்வர்யா. ஸோ நக்ஷத்ரா அண்ட் ஐஸ்வர்யா சொல்லுங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நாங்கள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸு. என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. இப்போ ஒரு 3 months தான் தெரியும். அந்த ஃபேஸ்புக்ல 4 பேர் வந்து இது ஒரு அப்படி இல்ல. இப்போ ஒரு 3 months தான் தெரியும். 3 months தான் தெரியும். ஆமா. ஓகே. ஆனா நட்சத்திரா பேச்சுல ஒரு மலையாள வாட தெரியுது. அல்லே இல்ல 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 இல்ல. ஆமா. அப்படி சொல்லுங்க. மலையாளம் நல்லா பேசுவேன். மலையாளி தான் நானு. மலையாளம் நல்லா பேசுவீங்களான்னு கேட்டா நான் புரியல. நல்லா மலையாளம் பேசுவேன். நீங்க பேசுவீங்களா? நான் பேசுவேன். பயங்கரமா பேசுவேன். மலையாளினா நீங்க எது போல ஹஸ்பண்ட் வேணும்? எனக்கு ஊர் சுத்துறது ரொம்ப பிடிக்கும். அதனால ஊர் சுத்திக்கிறதுக்கு கூட ஊர் சுத்துறதுல ஏரியால குட்டியாட வச்சு ஒரு சுத்தி நிக்கிறாரு. ஏய் சும்மா இரு. அவர் ஊர் தான்ப்பா சுத்திட்டு இருக்காரு. ஆனா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட பிடிக்காது. கைட்டிடுவேன். அந்த செயின் அந்த கூலிங் கிளாஸ் இதெல்லாம் பிடிக்காது. வேற மாதிரி என்ன மாதிரி? தாடி கூட பிடிக்காது. ஷேவ் பண்ணிடுவேன். தலைமுடி பிடிக்காது. ஓகே. சரச்சிடுவேன். அடிச்சிடுவாடு. ரெடி பண்ணிடுவேன். எதுவா இருந்தாலும் ரெடி பண்ணுவேன். நான் ஒரு மோகன்லால் லெவல்ல ஃபீல் பண்ணுவேன். கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. போவேன். போயிட்டு ரிட்டர்ன் அப்படியே ரோஸோட வருவேன். இனிமே என் ஸ்டேட் கேரளா, என் சிஎம் பினராயி விஜயன், இனிமே என் மியூசிக் செண்டா டக 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 டாக்கிட்ட டாக்க தீமி கத காலி டாக்கிட்ட டாக்க தீமி டாக்கிட்ட. நீ அது என்ன ஆச்சுனே தெரியல. வந்து ஒரு மார்க்கமா தான் இருக்காப்ல. ஏற்கனவே வந்தப்ப பிரியா பிரின்ஸுக்கு ஒரு தடவை அவர் அப்ரோச் பண்ணாப்ல. ஆமா பாத்துட்டு இப்போ அந்த அப்ரோச்ல இருந்து நேரா ரோஸை திருப்பி வாங்கிட்டாரு. வாங்கிட்டு வந்து அடுத்தது இப்போ இந்த பக்கம் வந்து கேரளால மலையாளம் ட்ரை பண்றேன். புஞ்சிரி எடுத்துறேன் குட்டி, புஞ்சிரி எடுத்துறோம். கொச்சச்சன் அந்த பொண்ணை பார்த்தா கோவப்பட மாதிரி இருக்கு. இவனை பார்த்தா கொளுத்தி போட்ட கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கா. இது வரைக்கும் நீங்க நடுவுல இருங்க. எஸ் ப்ளீஸ் நடுவுல வாங்க. சரி இப்போ அடுத்து யாரை கூட போறேன்னு தெரியுமா? அடுத்து யாரு? நம்ம ஆனந்தமா ஒருத்தங்களை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆனந்தமா ஒருத்தரை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்போ லெட்ஸ் வெல்கம் ஆனந்தி அண்ட் யோகலட்சுமி. அந்த ரோஜாவை வாங்கிக்கமா. அது இந்த ரிசப்ஷன்ல ஒருத்தவங்க பன்னீர் தெளிச்சு கல்கண்டு தந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா இல்ல எனக்கு மட்டும் கொடுக்குறீங்களா? இல்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. பொண்ணுங்கனாலே கொடுத்துறது. இல்ல இல்ல அழகான பொண்ணுங்கன்னா கொடுக்கிறது. அப்படியா? அப்புறம் ஏன் ஆனந்தி பொண்ணுங்கனாலே அழகு தானே. கை தட்டுங்கடா. சாரி சைடு நல்ல வேளை கேக்குறேன். இருந்தாலும் ஜோடியா இருந்து உங்களுக்கு வந்து நீங்க ரோஸ் எல்லாம் கொடுக்குறாரு.
ஜோடியா வேணாம், அண்ணா வேணா ஏத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு அண்ணா கிடையாது, அதனால அண்ணாவை ஏத்துக்கிறேன். இந்தம்மா இன்னொரு ரோஸ் வச்சுக்கோங்கம்மா. பெரியப்பா கூட ஏதோ இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா. ஏய் சூப்பர். தங்க குட்டி இப்படிதான் எடுத்து கொடுக்கணும் அடிக்கடி. பெரியப்பா இல்லைன்னு சொன்னீங்க. பெரியப்பா ப்ராப்ளம் எனக்கு இருக்காமா. பெரியப்பா யாரும் கிடையாது. பெரியப்பா எஸ் யோகா. யாரு யோகா யாராவது பண்ணணுமா? யோகா யாரு? ஓ அவ திருப்பி பார்த்தா, நீங்க பார்க்கல. நிக்நேம் நீங்க பார்க்கல. அது என்னது? அது என் ஃப்ரெண்டுக்கு வந்து நடுவுல நீங்க வந்து ஏதோ நூல் விட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. என்னது அது? இல்ல அதெல்லாம் அந்த மாதிரி டைரக்டா போக மாட்டேன். ஆனா அவ்வளவு இன்டிசென்ட் கிடையாது. பெரியப்பா வை பெரியப்பா அதுதான் பெரியமாவை நீங்களே எனக்கு சேர்த்து எது? வச்சிருக்கீங்க. ஹே, நீ பெரியப்பா சொன்னா இது பெரியம்மாவா? எனக்கும் அவங்க பெரியம்மா தான். அப்படியா? அது சொல்ல நீ. ஏப்பா வர வர எல்லாரும் பெரியப்பா பெரியமாட்டீங்க. இப்ப யாருக்கு யாரு பெரியம்மா? நீ என்னமா பண்ற? முதல்ல உன்னை பத்தி சொல்லுமா. நான் வந்து காலேஜ் படிக்கிறீங்களா? அப்பதான் எந்த இயர்? ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். டேய் 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 அநியாயம் அதெல்லாம். அநியாயம். அந்த பொண்ணுக்கு வேற ரோஸ் எல்லாம் வேற கொடுத்துருக்க. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். எனக்கு உங்க பொண்ணு வயசு. என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. பெரியம்மா இது உனக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சோ உங்களுடைய அந்த சிம்ம பசராசனத்துக்கு நீங்க போயிருங்க. ஓகே அங்க ஓகே போயிட்டு நன்றி. எங்களோட டாஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ரோஸ் கொடுத்துட்டு உற்சாகமா இருக்காப்ல ஜெயச்சந்திரன். உற்சாகமா இருக்க அப்புறம் லேடிஸ் 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 தாயா? ஏன் இப்படி பண்ற? இருந்தாலும் ஏன் இப்படி பண்ற? ஒவ்வொருத்தருக்கா வந்தவனுங்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்றீங்க. நான் இன்னைக்கு ஆக்சுவலா என்ன கேரக்டர் தெரியும்ல? என்ன character? நான் வந்து மைனர். யார் மைனர்? அடப்பாவி, நீ மேஜராயே பல வருஷம் ஆச்சு. உன்னை யாரு மைனர்னு சொன்னா? இங்க பார், புலி நகாலாம் இருக்கு. இல்ல அவர் மைனர் அது சொல்றாரு. மைனர் அது சொல்றாரு. ஓ அது ஐயோ பா, சோல ஆனந்த் இருக்குங்கறத மறந்துடாத. சோ இவங்க எல்லாரும் இன்னைக்கு கலாட்டான டாஸ்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம என்ன கொடுக்க போறோம்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருமா, நான் ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன். இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். இந்த ரவுண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இங்க சில இமேஜஸ் போடுவோம். சரியா? அந்த இமேஜஸ்ல உங்களுக்கு தேவையான அந்த இமேஜை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். இவர்களுக்கான இருமா ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன் சாய்ஸ் செலக்ஷனுக்கான அந்த விஷுவல். நீங்க எடுக்கிற சாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் உங்க பொசிஷன்ல நிக்கிற சாய்ஸ் வரும். அப்படியா? ஓகே ஓகே. சரிப்பா. கரகாட்டம். கரகம் கரகம். கரகம். ப்ளீஸ் கரகம் டன். கரகம். பிரியா நீங்க சூஸ் பிரியா, பண்ணுங்க. மத்த அஞ்சுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணுங்க. என்ன பண்ணுவோம்? மீச. மீச. மீச, முறுக்கு மீச. முறுக்கு மீச. ഓക്കേ സൂപ്പർ. ഫ്രീ. നക്ഷത്ര. നക്ഷത്ര. ഇതിലോ അഞ്ചിലോ നാലിലോ എന്തെങ്കിലും ഒന്നോട് ചോദിച്ചിനെ ചെയ്യണം. ഉഡ്യാനോ? കുട്ടിയാനയാ? ഒട്ടിയാണോ? ഉഡ്യാനോ தானே? உட்டியானோ. பரவாயில்ல. சரி, ஆக மொத்தம் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யாரை கூப்பிடலாம்? ஆனந்தி அண்ட் ஜெயோட பொண்ணு யோகா. ஜெயோட பொண்ணு. இப்ப ரூல் என்ன நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷுவல் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்க அதுல இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. ஆனா டக்குன்னு ஒரு இடத்துல விஷுவல் ஃப்ரீஸ் ஆயிடும். ஓகே, ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆன உடனே அங்க எப்படி எக்ஸ்பிரஷனோட எப்படி பாடி மூவ்மெண்டோட அந்த ஃப்ரீஸ் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அவ்வளவுதான். மெயின்டைன் பண்ணி அப்படியே இருக்க கூடாது. 60 செகண்ட்ஸ்க்கு நீங்க அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணணும். 60 செகண்ட்ஸ். ஆமா, அதை தாக்கு பிடிக்கணும். அப்புறம் நாங்க வந்து அங்க ஒரு எங்களை தாக்கு பிடிப்பீங்க. நாங்க அதை கலாட்டா பண்ணி கலாட்டா ராணி ஆக்க ட்ரை பண்ணுவோம். அவனுக்கே அந்த எண்ணெய் இல்லைன்னா நீ எடுத்து கொடுக்குறீங்க. நான் உன்னை தெரியாம தான் கேட்கிறேன். அவன் இப்ப தாங்கி பிடிப்பேன்னு சொன்னான். இல்ல அவங்க அங்க வேவ்லெந்த் போயிட்டு இருந்துச்சுல, நான் அத மீன் அப்பா பண்ணேன். பொண்ணு கூட 1000 விஷயம் இருக்கு. ஆமா, இருக்கட்டும் இருக்கட்டும். வாங்க நெக்ஸ்ட் போவோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கான இருமா ஒரு பொசிஷன்ல நிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷுவல். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு மாலையிட தேடி வரும் நாடு என்ற நாடு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு மாலையிட தேடி வரும் நாடு என்ற நாடு. ஐயோ எங்க கோயசர்ல மூவ்மெண்டே இல்லையே யோகலட்சுமி. இது ஏதோ ஒன்று குறையுது. புரிஞ்சிச்சு. ராமராஜன் அண்ணன் வந்து நிறைய லிப்ஸ்டிக் போட்டிருப்பாரு, சைடுல ரோஸ் இருக்கு, அது குறையுது. அது இல்ல, பின்னாடி ஒருத்தர் நாதஸ்வரம் வாசிக்கிறாருல,
அது குறையுது. ஜெய் அந்த பின்னாடி இருக்கிற செந்தில் ரோலை நீ எடுத்துக்க. நான் நீ எடுத்துக்கிறேன். வாசிக்க, இவங்க 2 பேரும் ஆட. ஒரே கூத்தா இருக்கும். Your time starts now. Go. அவங்க 2 பேரோட நீ ஏன் இவ்வளவு ஓவரா பெர்ஃபார்ம் பண்ற? இப்போ நான் ஃப்ரீஸ்ல 360 டிகிரி போகும் பாரு. ஃப்ரீஸ்ல 360 டிகிரி போறியா? ஏய் வேணாம், சொன்னா கேளு. அந்த ஏய் அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. யோகலட்சுமி ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்ற? யோகலட்சுமி ராமராஜனா இருக்கு. இன்னைக்கு அது நினைச்சிருக்குமா? காலையில இருந்து நான் ஷோ போயிட்டு வரமான்னு சொல்லிட்டு இங்க வந்து ராமராஜன் மாதிரி ஃப்ரீஸ் ஆகணுங்கிறத அது யோசிச்சிருக்குமா? ஏய் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. ஒரு ஃப்ரீஸ் போஸ்ல ஆனந்தி ஒரே கால்ல நின்னுச்சு. ஒத்த கால்ல நின்னுச்சு. நீ ஆமா, இது சாதாரண விஷயமா? என்ற கேரகம் இந்த சோல வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன கதை விடுறியா? ஆனா இந்த டான்ஸ் ஃபுல்லா சிரிச்சிட்டு இருந்த ஒரே ராமராஜன் இவங்க தான் நினைக்கிறேன். ஆமா, ராமராஜா இல்ல அதுல வந்து அப்படியே சிரிச்சுதான் இருந்தது ஃபுல்லா. அது கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே, சூப்பர் ஆனந்தி அண்ட் யோகலட்சுமி. Thank you. ரெண்டாவது சாய்ஸ செலக்ட் பண்ணது யாரு? ரெண்டாவது சாய்ஸ் செலக்ட் பண்ணது நம்ம பிரியா பிரின்ஸ் அண்ட் ஜெயசுதா. ஜெயசுதா ஒரு மாதிரி திங்கிங்ல இருக்காங்க. நாம ஏர்ல நிக்கலாமா இல்ல உள்டாவா நிக்கலாமா, அந்த மாதிரி ஆர்வம் அதிகமா இருக்கு. நீங்க உங்க பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து நின்னீங்கன்னா வாமா ஒரு பொசிஷன்ல நின்னுக்கிறேன்ல என்ன வரும்னு பாப்போம். யாரை சுத்தி பரவாயில்ல. அது ஏன் இங்க எல்லாம் கீழ எல்லாம் குனிஞ்சு என்ன பண்ற? அதாவது நான் தரமட்டத்துல இருந்து மேல உயர்ந்த எங்கேயே தரமட்டத்துல உயர வேணாம், விட்டுரு. ஓகே, ரெடி. இதோ பிரியா பிரின்ஸ் அண்ட் ஜெயசுதா உங்களுக்கான விஷுவல். என்ன இழுத்து கொண்டிருக்காய்? உமைகள் குமைந்து கிடக்கும் இந்த அண்டபுரத்துக்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் தாரப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாம். கிளப்புங்கள். அழகை தேடிவா, பேரின்பம் காணலாம். ஓ இதான் போஸ் வந்துருச்சு. ரெடி 1 2 3. 60 செகண்ட் ஃப்ரீஸ். எதுவுமே அசையக்கூடாது. பல்லு தெரியணும் உங்களுக்கு. ஏன் அங்க பாக்குறீங்க? முத்தம் இவர் கொடுக்கும்போது என்ன அங்க பார்வை? அவரை பார்க்கணும். கெமிஸ்ட்ரி பார்க்க முடியல. ரொம்ப கோரமா இருக்குல்ல. என்னமா போட்ட லிப்ஸ்டிக்லாம் வெடிக்குது. அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியா போட்டு ஆயிடுவாரா? போனா இங்க பாரு. இன்னும் நடக்குது இவங்களுக்குள்ள. என்னது? மாறிட்டாங்க. போச்சு. 60 செகண்ட் முடியறதுக்கு முன்னாடி எடுத்துட்ட. எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா தான் இருந்தது. ஏன் அப்புறம் பாதியில எடுத்துட்ட டக்குன்னு? இல்ல வாய் வலிக்குது. இப்படி குடுக்கணும், அப்படியே குடுக்குற மாதிரி இருக்க முடியாதுல்ல, உன்ன குடுத்துறணும். இல்ல ஜெய், அதுக்கு நோட் பண்ணியா? 60 செகண்ட் வாயை குளிச்சுட்டு வச்சிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு குடுத்துறணும். இல்ல வாங்கிக்கணும். நாங்க காலெல்லாம் தூக்கி அப்படி நின்னுட்டோம்ல. அத விட இது ஈஸி தான். பாரு, அவங்க ஒத்த கால்ல நின்னாங்க. அத விட இது ஈஸி. அத விட இது ஈஸி. ஆமா ஆமா, ஈஸி தான். அத விட ரொம்ப ஈஸின்னு சொல்றீங்களே. ரெடி நட்சத்திரா ப்ளீஸ். நான் சிரிக்கிறேன். குடுத்துக்கோ. இது என்னமா இது? ஆனா ஐஸ்வர்யா முத்தம் கொடுக்குற மாதிரி இல்ல. காரி துப்புவாங்கல்ல. எனக்கு இந்த ஷோ டைரக்டர் பிடிக்கல, இந்த ஷோ பிடிக்கல, இதெல்லாம் தப்பு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்ப நாசனம் வச்சுட்டு உள்ள வர சொன்னாங்க. இந்த இடத்துல இந்த கிஸ்ஸிங் சரியா பண்ணல, நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு எனக்கு சொல்லி இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. பாருங்க, அப்படி நான் நின்று இருக்கணும். தலைக்கேறி அதை முத்த கொடுக்க அலையில. சரி, அப்ப நீ வந்து இப்ப அந்த ரோல் பண்ணணும். ஆமா, ஹீரோயின் இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவ நட்சத்திரா கூட பண்ணலாம். இல்ல ஐயோடா, என்னோட அந்த ரோல் பண்ணி நான் உன்ன கிஸ் பண்ணுங்க. எதுக்கு பெரியப்பா? ஆமா, வேண்டாம்ல. பெரியப்பா மொர நல்லா இல்ல. பண்ற மாதிரி. மொர நல்லா இல்லையா? வரட்டா? வா வா. அப்படியா? பாடிவா, அழகை தேடிவா, பேரின்பம் காணலாம். பா. Hey, only little bit of distance here. இந்த கார்டு போற அளவுக்கு தான் கேப் இருக்கு.
எங்க நான் போய் பாக்குறேன். காடு தான் போற அளவுக்கு கேப் இருக்கு. காடு போகுதான்னு பாக்குறேன். காடு போகுது, இந்த மாதிரி காடு போகுது. உங்களால எவ்வளவு நேரம் இந்த மாதிரி நிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கான் சொன்னுங்க லூசுங்க. வருது இல்லடா. வருது சுத்தமா வரல. ஓகே ஓகே ஓகே, நன்றி. தேங்க்யூ சோ மச் பிரியா பிரின்ஸ் அண்ட் ஜெயசுதா. ரெடி. பிரியா பிரின்ஸுக்கு இந்த மீசை கொடுக்கும்போது அது கருப்பு கலர்ல இருந்தது. இப்போ நரைச்ச மீசை மாதிரி இருக்கு. அப்ப எவ்வளவு மேக்கப் அந்த ஃபேஸ்ல இருந்தா ஃபுல்லா வயசு வந்துரும். ஹலோ, கீழே ஃபுல்லா அழுக்கு, மேக்கப்பே இல்ல. கீழே விழுந்ததனால அவங்க லைட்டா க்ரீம் போட்டு கொஞ்சம் ஆக்சுவலி யூ see லைட்டா தான் போட்டுருக்கு. ஓகே, ஒண்ணுமே வரலையே மேக்கப். சொல்லணும்ங்கிறதுக்காக லைட்டா அப்படி டச் பண்ணி காமிச்சிடாதீங்க, கையோட வந்துட போகுது. இல்ல நான் வேணா வந்து செக் பண்ணவா? ப்ளீஸ் ப்ளீஸ். கையில அப்படி எடுத்து பார்க்கலாமா? வேணாம். அநேகமா இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் பண்ணனும்னா உனக்கு ஒண்ணும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வீட்ல. So let's welcome நக்ஷத்ரா and ஐஸ்வர்யா. வாங்க. அமேசிங்கான லுக்ல இருக்கீங்க நக்ஷத்ரா and ஐஸ்வர்யா. சோ இது எப்படி காம்பினேஷன் ஆக போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உங்களுக்கான விஷுவல்ஸ் இதோ. நான் வந்து தாங்கி பிடிப்பேன். தேவையில்லை. யார் ஆரியா முதல்ல அதை சொல்லுங்க. செயின் உட்டியான எனக்கு தான் அது ஆரியாவா போட்டிருக்காங்க. அப்ப நான் இதெல்லாம் இங்க பேசக்கூடாது. நீ வேற போர்ஷனை பார்க்கணும். என்னடா இது டச்சிங். ரெடியா? 1 2 3. மறந்து குடிக்காத முண்டக கண்ணி அம்மா, முறைச்சி பார்க்காத பாளையத்து அம்மா, எம்மா கண்ண உருட்டாத கருமாரி அம்மா, கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா, அவளாக்கி வச்ச 60 செகண்ட்ஸ் டைம். ஸ்கூல்ல டீச்சர் முட்டி போட சொல்லுவாங்க. போன உடனே எஞ்சி பார்க்கறேன். லைட்டா இங்க வந்தோனே நோட்டியா? இது வந்து சரியில்லை. ஆனா கம்ப்ளீட் பண்ண முடியல. ரொம்ப சிரிச்சதுனால அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஆனா செயல்ல இல்லாதனால அதுக்கான என்ன பாயிண்ட்ங்கிறது நம்ம கடைசில தான் சொல்லுவோம். ஓகே, thank you so much ஐஸ்வர்யா and நக்ஷத்ரா. சோ ஆக மொத்தம் நீ 3 டீம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? 3 பேருக்கு 60 செகண்ட் டைம் தந்தோம். அந்த 60 செகண்டுக்குள்ள ஓரளவுக்காவது யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஆமா, அந்த வகையில் வந்து டீம் ஏ அவங்க வந்து 60 செகண்டுமே நிறைய சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆமா, அதனால உங்களுக்கு இப்போ நம்ம எவ்வளவு ஸ்கோர் கொடுக்க போறோம்? என்ன கொடுக்க போறோம்? எதுவும் கொடுக்காம இருக்கிறதா இருக்க போறோம். அப்போ அவங்களுடைய ஸ்கோர் 0. அண்ட் டீம் பி அவங்களும் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபுல்ஃபில் பண்ணல. ஆக மொத்தம் அவங்க வந்து 2 பேருமே வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு என்ன ரக்கட்டான ஒரு லுக் வேணும், அது வரல. 2 பேரும் ஸ்மைலிங் ஃபேஸ். என்ன 2 பேரும் வந்து ஏதோ இந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி அதனால வந்து அவங்களுக்கும் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. டீம் சி 60 செகண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆனா ராமராஜன் கேரக்டர் நடிச்சவங்க சிரிச்சினே இருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் தான் சிரிச்சேன். நான் கொஞ்சம் தான் சிரிச்சேன். அப்ப நான் கொஞ்சமா குறைச்சிக்கவா? யோகாவுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதனால ஏதாவது ஒன்று கொடுங்க. யோகாவுக்கு நீ சொன்னதனாலயே 10 கொடுக்காம 5 பாயிண்ட் தான் தரேன். டேய் பாதிக்கு பாதி கட் பண்றீங்க பாருங்க பாரு. ஆனாலும் அவ பொசிஷனுக்கா 5 பாயிண்ட், அவ பொசிஷனுக்கா 5 பாயிண்ட் இல்ல. அப்படியா? அவ தான் சிரிச்சிட்டா. ஓகே, அதனால அதுவும் காலை கொஞ்சம் பெப்பரப்பான்னு விரிச்சிருக்கணும், வைக்கல. ராமராஜன் விரிக்காதே, அப்பப்ப போய்டும். காத்து வாங்கிக்கலாம் பாக்குறேன். பட் டீம் ஏ அண்ட் டீம் பி 2 பேருமே வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கல. ஆமா, இவங்களுக்கு ஏதாவது வந்து பனிஷ்மென்ட். ஆமா, நம்ம கலாட்டா ராணில இது ரொம்ப முக்கியமானது. என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? பிரியா பிரின்ஸ்க்கு. ஓகே, ஓகேவா? சோ லெட்ஸ் வெல்கம் பிரியா பிரின்ஸ். போய் வாங்கிட்டு வா. ஜெய் இவங்க வந்து பல ப்ரொஃபஷன் தாண்டி வந்திருக்காங்க. ஆமா, அவங்க வந்து ஒரு ஆர்ஜேவா வந்திருக்காங்க, பிஜேவா வந்திருக்காங்க, ஒரு சீரியல் ஆக்டரா வந்திருக்காங்க. ஸோ இப்போ நியூஸ் ரீடரா வந்திருக்காங்க. சரியா? இப்போ ஜெய் பத்தியும் என்ன பத்தியும் ஒரு நியூஸ் ரீடரா இருந்து நீங்க ஒரு நியூஸ் மாதிரியே எல்லாத்தையும் அது சொல்லணும். டக்குன்னு நாங்க வந்து நியூஸ்ல இருந்து ஆர்ஜே அப்படின்னா அது ஒரு ஆர்ஜே மாதிரி பேசணும். அதே டக்குன்னு நாங்க வந்து சீரியல் ஆக்ட்ரஸ் அப்படின்னா ஒரு மாதிரி சோகமான எமோஷனலான சீனா நீங்க வந்து பேசணும். அவ்வளவுதான். ஆனா நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க்ல ஒரு கிரவுண்ட் ரூல் என்ன தெரியுங்களா? நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஆனா கண்டென்ட் எங்கள் இருவரை புகழ்ந்து பேசுறதா மட்டும்தான் இருக்கும்.
ஓ அதுதான் அதுதானே வராது. டேமேஜ் பண்ணி பேசுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கலாம்? நியூஸ் ரீடிங். வணக்கம். கலாட்டா ராணி செய்திகளுக்காக பிரியா பிரின்ஸ். தற்போது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் ஆதவன் மற்றும் இவர் பேரு தெரியாதவன் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவர்களை நாங்கள் செல்லமாக பெரியப்பா என்றும் அழைப்போம், இவரை ஆதவன் என்று அழைப்போம். இருவரும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விதம் மிகவும் அற்புதமானவை. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக. ஜெயச்சந்திரனுக்கு தேசிய விருது. ஜெயச்சந்திரன் தற்போது தேசிய விருதுலேருந்து 1 புள்ளி தனித்து விருது வாங்க பெறவில்லை என்பது அதிர்ச்சி அளித்தாலும் கூட. நீங்க வணக்கம் அண்ட் வெல்கம். இது கலாட்டா ராணி கலைஞர் டிவி வழங்கும் கலாட்டா ராணி நிகழ்ச்சி. ஒரு ரசிகர் பேசுறார். சொல்லுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? மேடம் வணக்கம் மேடம், நான் உங்க மிகப்பெரிய ஃபேன் மேடம். ஓ, உங்க பேர் என்ன? என் பேரு குஞ்சித பாதம் மேடம். நம்ம பாதம் மட்டும் வச்சுக்கலாமா? முதல்ல இருக்கிறத கட் பண்ணிடலாமா? மேடம் மறக்காம அடுத்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜெய்யும் அப்புறம் ஆதவனையும் கூட்டு வாங்க மேடம். அவங்க பார்க்காம எங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஐயோ இல்லங்க, அவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க. அவங்க வந்து பெரியப்பா கேரக்டர்ல இருக்கிறதுனால அவருக்கு வந்து முட்டி வலி, முதுகு வலி, இடுப்பு வலி எல்லா வலியும் இருக்கு. ஆதவராஜ் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். என்ன தைரியம் தான் அவங்கள பத்தி நீ பேசுவ? கண்டிப்பா முடியாது. அவங்க 2 பேரை பத்தி நான் எப்படி பேசுவேன்? ஒரு வாரம் பூரா இதுவே போகும்ல. தொடரும். இப்ப டீம் பி ல இருந்து நட்சத்திரா. ஓகே, இப்போ இவங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு சீரியல் லீடு பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ அது எப்பவுமே உங்களுடைய ஃபேமஸான டைலாக் அந்த முத்து மாமா முத்து மாமாங்க. ஆமா. சோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஃபீல் பண்ணிக்கங்க. அவர் தான் உங்க முத்து மாமா, கொஞ்சம் முத்துன மாமா. இப்போ அவர் வந்து சுட்டுறாங்க. சுட்டு அந்த சுட்ட காயத்தோட வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரும்போது அவர்கிட்ட நீங்க எமோஷனலா பேசணும். நீங்க பேசுறதுல முக்கியமான டயலாக்ல முத்து மாமா தான் அதிகமா இருக்கணும். ஓகே, சரியா? ரெடி ஆக்ஷன். நெஞ்சுரியா? ஐயோ முத்து மாமா என்னாச்சு? இங்க ஆமாமா மாமா என்னாச்சு மாமா? அது ஏற்கனவே அடிபட்டு. ஐயோ முத்து மாமா காயத்துல அவர்ட்ட போயில எங்க இங்க மாமா என்ன மாமா ஆச்சு? யார் மாமா காரணம்? நான் எப்படிமா என் வாயால சொல்லுவேன்? என்ன மாமா ஆச்சு? சொல்லு மாமா. முத்து மாமா உனக்கு முத்து இந்த மாமா. சீரியல்ல டப்பிங்கமா? ஆமாமா ப்ராம்ப்ட் இன்னைக்கு மாமா ஒரு குரலை நான் கேட்டேன். சொல்லுவாரு போல முத்து மாமா. ஏய் முத்து மாமா டேய். எனக்கு என்னாச்சு தெரியும்? அதான் மாமா கேக்குறேன், என்னாச்சு முத்து மாமா? அது நான் சொல்றேம்மா, அத கொடுமையை நான் சொல்றேன். சீக்கிரம் சொல்றா. நான் ரோட்ல போகிட்டு இருந்த போது ஐயோ ஃபிளாஷ்பேக்கா? பாருங்க. ஏன் நீங்க சூடா இருக்கீங்க? ஏன் நான் சூடா இருக்கேன்? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க சுட போறீங்க, நான் சந்தேகப்படுறேன். ஓ, நான் சுட போறேன் நீங்க சந்தேகப்படுறீங்களா? நான் இன்னைக்கு எதால சுடுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? கத்தியா இல்ல பீரங்கியா இல்ல மிஷின் கன்னா? ஏய், உனக்கு அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் தேவையில்லை. என் வாழ்க்கையவே அழிச்ச உனக்கு நான் ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன். அந்த துப்பாக்கி எடுத்து உன் நெத்தியில தான் சுடலாம் நினைச்சேன். ஆனா நீ செஞ்ச துரோகத்துக்கு உன் இதயத்தை ஓட்டையாக்கணும் முடிவு பண்ணிட்டு. தயவு செய்து இங்க மட்டும் துப்பாக்கியை வைக்காத. வேற எங்க வைக்கணும்? ஃப்ரேம்ல ஃபேஸ் மறையணும். இங்க வை. இங்கயா? சைடுல வைக்கணும். ஆமா. ஆனா நெத்தி பொட்டுல சுடுறது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. அதனால சுட்டா உடனே நீ செத்துருவ. ஆனா இன்னொரு எபிசோடு எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா உன்னை கரெக்டா நெஞ்சில தான் சுடணும். நீ அதை புடிச்சுக்கிட்டே 7 நாள் பேசுவ. நான் சுடாம யார் சுடுவா? தொடரும். நான் அடுத்த நாள் நீ அங்கேயே இரு. அப்புறம் என்னாச்சு மாமா? அப்புறம் அந்த கொடுமையை என் வாயால எப்படிமா சொல்லுவேன்? மறுபடியும் நீ இருக்கிற இந்த இதயத்துல இதெல்லாம் அந்த சீரியல்ல இல்லவே இல்லையே. நீ இருக்கிற இந்த இதயத்துல இந்த மனசுல அந்த படுபாவி என்ன பண்ணா தெரியுமா? இல்ல ஒரு டவுட் இது நீ யாரு? நல்ல சீனா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தடவி தடவி நடிச்சிருவேன். நான் அந்த படுபாவி என்ன பண்ணான்னு உன்னை துப்பாக்கியால சுடணும். வேணும்னா நீ ஒரு வாட்டி தடவிட்டு உன்னை சுடுறதுக்கு எனக்கு இந்த துப்பாக்கி மட்டும் போறண்டா.
என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமா கிளம்பிட்டார். அதுல ஒரு குண்டு தாண்டா இருக்கு, அது அடுத்தடுத்து வரும். இப்ப அந்த ஒவ்வொரு குண்டா மாறும்போது அடுத்த வாரம் வரைக்கும் போகும். சுற்று. தொடரும். ஓ, உன்னதான் சுட்டாங்களோ? நான் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எபிசோட் விளம்பரம் இல்லையா? தொடரும். தொடரும். ரெண்டாவது எபிசோட் ஓவர். பெட்ரோல் இல்லையா மேடம்? லிஃப்ட் கொடுங்க மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ். நாலாவது எபிசோட் ஓவர். பஸ் பிடிச்சிடுறேன். பஸ் பிடிச்சாரா? சுட்டதுக்கு அப்புறம் லிஃப்ட் கேக்குறான், Lift ஆட்டோ கேக்குறான். கூப்பிடுறான், பெட்ரோல் கடைசியா இல்ல. பஸ் பிடிச்சு வர்றான். நான் பிழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். செத்துரு. அப்படியே உன் மடியில சாஞ்சு. இல்ல என்னம்மா ஏதோ போன்ற கீழே கிளம்புறதுக்கு. ஏய், முத்து மாமா சொல்லவே இல்லையா? முத்து மாமாவே வரல. முத்து மாமா ஆமாமா. சீக்கிரம் செத்துரு மாமா, நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாமா. மாமா மாமா. சீரியல்ல ட்விஸ்ட். செத்துட்டேன். அடுத்த கேரக்டர் வரேன், அடுத்த எபிசோட். உங்களை எங்கேயோ பூர்வ ஜென்மத்துல பார்த்த மாதிரி பூர்வ ஜென்மமா? ஏண்டா இவங்களுக்கு வயசாயிடுச்சு, உனக்கு மட்டும் வயசாகாம அடுத்த ஜென்மத்துல வரும். அதான் 1250வது எபிசோட். இருமா, வேற ஆர்டிஸ்ட் கிடைக்கல, நாங்க இப்படிதான் ரன் பண்ணோம். சீரியலோட பேர் பாருங்க, பூர்வ ஜென்ம பந்தம். பூர்வ ஜென்ம பந்தம், தேவையில்லாத சொந்தம், தேவையில்லாத சொந்தம். இந்த சீரியலை நான் உண்மையா கண்டிக்கிறேன். ஆச்சு. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. முத்து மாமான்னு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அத நீ கையை எடுத்துட்டும் தட்டலாம். சரி ஆச்சு. ஆனா ஸ்பெஷல் கைத்தட்டல் உங்களுக்கு டப்பிங் பண்ண டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு நாங்க இங்கேயே கைத்தட்டி. முத்து மாமா, முத்து மாமா. ஓகே, தேங்க் யூ சோ